டிகிரி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்ல ஒரு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இது. இதுக்கு நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஒரு 11 கம்பெனிஸ்ல வந்து பேங்க்ல வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இல்ல எந்த பேங்க்லனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கிளர்க் வேலைக்கு. இது மொத்தம் 11,403 காலிடம் இருக்கு. நீங்க டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு போதும். இது எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றது வந்து லாஸ்ட் டேட் வந்து 28/8க்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கணும். இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் கீழே தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸாம் வைப்பாங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் இருக்கும், மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும், அண்ட் இன்டர்வியூ இருக்கும். நீங்க இதுல செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூவா எக்ஸாம் செலக்ட் ஆகி நீங்க செலக்ட் ஆவீங்க. உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 25,000 இருந்து 65,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டோட்டலா வந்து 11,403 வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இது நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்க ஏஜ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 20ல இருந்து 28 வரைக்கும் இருக்கணும். உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகும். இதை அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் உண்டு. உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி 175 ருபீஸ் இருக்கும், இல்லைன்னா 850 ருபீஸ் இருக்கும். நீங்க எந்த கம்யூனிட்டி கீழே வர்றீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த அமௌண்ட்டை செக் பண்ணிட்டு நீங்க வந்து அமௌண்ட் அனுப்பிக்கோங்க. ஏஜ் வந்து உங்க கம்யூனிட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் நீங்க எந்த இதுல இருக்கிறீங்க அப்படின்றது ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸா சொல்றேன். www.ibps.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு சிஆர்பி சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளர்க் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இருக்கும். அதுல கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உள்ள போகணும். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் பாஸ்வேர்டும் வச்சு நீங்க உள்ள போய்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா உங்களோட பேர் என்னன்னு கேட்கும். உங்க மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கேட்கும். உங்களோட எஜுகேஷன்ஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாமே நீங்க ப்ராப்பரா டைப் பண்ணணும். டைப் பண்ணி நீங்க அனுப்பிக்கணும். இப்போ நீங்க அப்ளை பண்றீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்க, எங்க உள்ள பேங்க்குக்கு அப்ளை பண்றீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டு உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளவு வருதோ அதை வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அந்த அமௌண்ட்டையும் நீங்க ஆன்லைன்ல நீங்க வந்து அனுப்பி விடணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ஒரு பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாம் ஓகேயா இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா 28/8க்குள்ள அப்ளை பண்ணியா இருக்கணும். அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களை வந்து எக்ஸாம் டேட் வந்து கால்ஃபார் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. எக்ஸாம் வச்சுதான் உங்களை செலக்ட் பண்றாங்க. நீங்க எக்ஸாம்ல செலக்ட் ஆனீங்கன்னா கண்டினியூவா உங்களுக்கு அப்ளை ஆகும். நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம்ஸ் எதுவும் ட்ரை பண்றீங்க இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாம் யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே இந்த ஷேர் பண்ணி விடுங்க.